அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ஒரு பொடி வகை தான் பார்க்க போறோம். நெல்லூர் நல்ல கார பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. எர்ர காரம்னு கூட சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல இட்லி பொடிலாம் அரைக்கிறோம்ல, அதே மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு ஒரு அடிஷ்னலாக ஜீரகம்லாம் சேர்த்து அரைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கார சாரமாக இருக்கும். இதை அரைச்சி வச்சுக்கின்னு நீங்கள் இட்லி தோசை கூடலாம் இந்த பொடியை வச்சுக்கின்னு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றின்னு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே அளவு தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சுட சுட சாதத்தில் போட்டுக்கின்னு அதே மாதிரி நெய்யும் இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஊற்றின்னு சாப்பிட்டீங்கன்னா சைடிஷே உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு அப்பளம் மாதிரி பக்கத்தில் வச்சுன்னு சாப்பிட்லாம். தயிர் சாதம் சாப்பிட்றீங்களா, கூட இந்த பொடியை வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த அருமையான நெல்லூர் நல்ல காரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு ஃப்ரை பானில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 25 கிராம் காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. அதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் வச்சு பொறுமையாக கருகாமல் மெதுவாக வறுத்து எடுக்கணும். கருகிடுச்சுன்னா இந்த பொடியோட வாசம் வேறு மாதிரி ஆகிடும். பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா சூப்பராக கொஞ்சம் போல் ஒரு அப்படியே ஒரு மணம் வரும் மிளகாலேருந்து. அந்த டைமில் நீங்கள் அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. திரும்பவும் அதே பானில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 25 கிராம் கடலைப்பருப்பு போடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 50 கிராம் தனியா இதோட சேர்த்துட்டு கடலைப்பருப்பு தனியா ரெண்டுத்தையும் இன்னும் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு மெதுவாக வருங்க. இந்த பொடியெல்லாம் வறுக்கும் போது முக்கியமான விஷயம் கருகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் இதோட சேர்த்துங்க. ஒரு 20 கிராம் சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் புளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 15 பல் 20 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இப்போது இந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி பொறுமையாக வறுத்துங்க. இப்படி வறுக்கும் போதே நடுவில் நம்ம கல்லுப்பு, இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு இதோடு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டோம்னா இந்த பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. இதில் ஏற்கனவே நம்ம புளியும் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பொடி வந்து 1 மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக எப்போ எதுவும் வீட்டில் குழம்பு இல்லைன்னா இந்த பொடி போட்டு சாதம் வடிச்சிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அருமையாக ஃப்ரை ஆகிடுச்சு. கோல்டன் கலர் வந்துடுச்சு பாருங்கள் கடலைப்பருப்பு. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துட்டு இந்த மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, அதோட கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாவை எடுத்து போட்டுங்க. மிளகாவை மட்டும் எடுத்து போட்டு அதை கொஞ்சம் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு மீதி இருக்கிற எல்லா மசாலாவையும் அதோடு சேர்த்துருங்க. லேசாக குறை குறைன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த பூண்டு தோல் தெரியணும் பொடியில். அது மாதிரி அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இந்த பொடி இருக்கும், ட்ரையாக இருக்காது. ஏன்னா இதில் நம்ம புளி சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கெட்டு போகாது. புளியும் உப்பும் இருக்கிறதுனால கெட்டு போகவே போகாது. நல்லா சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். இது மாதிரி இட்லி தோசை கூட இந்த பொடியை வச்சு நடுவில் ஒரு பள்ளத்தை நோண்டி எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தோசை சாப்பிட்றீங்க எவ்வளோ இட்லி சாப்பிட்றீங்கன்னு கணக்கே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாதத்து கூட சுட சுட போட்டுன்னு அதே மாதிரி நெய் எண்ணெய் வச்சுன்னு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும், சைடிஷே தேவை இருக்காது. நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்றீங்க வச்சுங்க, அது கூட இந்த பொடியை கொஞ்சம் சைடில் வச்சுன்னு சும்மா தொட்டுனீங்கன்னா செம்ம சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அருமையான நெல்லூர் நல்ல காரம் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு
ரொம்ப 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 முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.